பொதுவாக திருப்பதி செல்லும் பக்தர்களே நமக்கு திருப்பம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்துதான் செல்கிறார்கள். சில ராசிக்காரர்கள் திருப்பதி செல்லலாம், சில ராசிக்காரர்களுக்கு ராசி இல்லை என்று கூறுவார்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கடவுளை நினைத்து வழிபட்டால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் அருள் கிடைத்தால் நீங்களும் கோட்டீஸ்வரர் தான். எல்லோரும் கோட்டீஸ்வரராக முடியாது என்றாலும் அவரவருக்கு முடிந்த பலன்களை கடவுள் கொடுப்பார். உலகிலேயே அதிக பக்தர்கள் ஒரே நாளில் தரிசிக்கும் பெருமையை பெற்ற கோவில்தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில். இந்த கோவில் உலக பணக்கார கோவிலில் முதல் கோவிலாக கருதப்படுகிறது. இதற்கு ஒரு பழமொழி கூட இருக்கிறது. அதாவது, ஏழுமலையான் சன்னதி எப்பொழுதும் மூடப்படுவதே கிடையாது. இரவும் பகலும் அவர் அயராது உழைப்பதாலே பணக்கார சுவாமிகள் வரிசையில் ஏழுமலையால் இடம்பெற்றிருக்கிறார். அதே போல் மக்களும் அயராது உழைத்தால் முன்னேறலாம் என்பதற்கு உதாரணம் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில். சாதாரணமாக இருப்பவர்கள் கூட மேன்மேலும் வளர்ந்து கொண்டு வருவதற்கு இந்த கோயிலுக்கு செல்லும் போது இந்த ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக் கொண்டு செல்ல வேண்டும். இதை செய்தால் உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்புகளோடு வாழலாம் என்று குறிப்பிடுகின்றனர். ஏழுமலையாரின் சிறப்பம்சங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அதில் உலகிலேயே அதிகமான பக்தர்கள் வழிபட செல்லும் இந்த கோயில் திருப்பதி ஏழுமலையான் கோயிலாகும். இங்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வருகின்றனர். விசேஷ நாட்களில் 1 லட்சம் பக்தர்கள் வரை ஏழுமலையானை தரிசிக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையானின் உண்டியலில் நாள்தோறும் சராசரியாக 3 கோடி ரூபாய் அளவிற்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி வருகின்றனர். இதுவரை ஒரே நாளில் 5.73 கோடி உண்டியல் வசூலும் சாதனையாகத்தான் இருந்திருக்கிறது. உலகிலேயே அதிக வருமானம் ஈட்டும் இந்த கோயில்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் முதலிடத்தை வகிக்கிறது என்று கூட சொல்லலாம். இந்த ஆண்டின் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆண்டு பட்ஜெட் 2,900 கோடி ரூபாய். கோயிலில் மூலவருக்கு நாள்தோறும் 120 வகையான ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுகிறது. மேலும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 383 வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுகிறது. ஏழுமலையானின் தங்க பீதாம்பரம் மட்டும் 40 கிலோ எடை கொண்டதாம். ஏழுமலையானின் ஆபரணங்களில் குறிப்பிடத்தக்க ஆபரணம் 500 கிராம் எடை கொண்ட பச்சை மரகத கல்லாகும். இதனை மதிப்பீடு செய்ய இயலவில்லை. இந்த பச்சை கல் மரகதத்தை விசேஷ நாட்களில் அலங்காரம் செய்ய பயன்படுத்துகின்றனர். இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட இந்த ஏழுமலையான் சன்னதிக்கு நீங்கள் செல்லும் போது வீட்டிலிருந்து ஒரு கைப்பிடி உப்பை ஒரு துணியில் கட்டி கொண்டு செல்லுங்கள். அப்படி அந்த கோவிலை அடைந்து ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வரும்போது இந்த உப்பை உங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புடன் கலந்து கொள்ள வேண்டும். அந்த உப்பு முழுவதுமாக தீராமல் பார்த்து கொள்ளுங்கள். தீர்வதற்கு முன்பே மேலும் உப்பை வாங்கி அதில் கலந்து கொண்டே நீங்கள் பயன்படுத்தி வரும்போது உங்கள் வாழ்வில் கடன்கள் எல்லாம் அடைந்து செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று ஒரு குருக்கள் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.